ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இன்னைக்கு நான் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவையினுடைய திருப்பள்ளி எழுச்சி சொல்லி அதனுடைய விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். மார்கழி 23 திருப்பள்ளி எழுச்சியை பாடி அதற்கான பாடல்களை சொல்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வரலாம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருவுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது, விருப்பொடு நமக்கே தேவ நற்செழில் கழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை சிவபெருமானே யாவரும் அறிவாய், எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதுவே பாடல். இப்போ இந்த பாடல்ல எதை முக்கியத்துவம் கொடுத்து மாணிக்கவாசக பெருமான் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். இதுல எதை முக்கியத்துவமாக கொள்கிறார் என்றால், பஞ்சபூதங்களையும் தன்னுள் அடக்கியவன் அந்த இறைவன். அந்த சிவபெருமான் குடியிருக்கும் திருப்பரந்துறையினுடைய இயற்கை வளமானது எப்படிப்பட்டது என்பதையும், அந்த சிவபெருமானை பள்ளி எழுப்பும் போது காளை கோயிலானது ரம்யமான அழகான தோற்றத்தை உடையதாக காணப்படுகிறது. ஒரு வரியில சொல்லணும்னா கைலாயத்தை நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும் என்று மாணிக்க வாசகர் இப்பாடலில் சிறப்பித்து கூறுகிறார். சரி, இந்த பாடலுடைய விளக்கம். கூவின பூங்குயில் கோவின கோழி, குருவுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி உதயத்து அப்படின்னு சொல்லும் போது, திருப்பெருந்துறையில் அதிகாலை பொழுது தோட்டங்களில் குயில்கள் கூவுகின்றன, கோழிகள் கொக்கரிக்கின்றன, பறவைகள் ஒலித்தன அப்படின்னு சொன்னார். ஒளி உதயத்து ஒருபடுகின்றது, விருப்பொடு நமக்கே தேவன் செழிகள் தாளினை காட்டாய் அப்படின்னு சொல்லும் போது சங்குகள் முழங்குகின்றதாம். விண்மீன்கள் அங்கே ஒளி குன்றி விட்டன. ஏன்னா காத்தால பொழுது வருது, அதனால விண்மீன்கள் எல்லாம் ஒளி குன்றி விடுகிறது. சூரியனுடைய கதிரொளியானது அங்கே தோன்றுகிறது என்று கூறுகின்றார். திருப்பெருந்துறை சிவபெருமானே யாவரும் அறிவாய் எமக்கே அருள்வாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லும் பொழுது பூ உலக மக்கள் மீது எப்பொழுதுமே ஒரு தனி கருணை, தனி பற்றுதல் அந்த இறைவனாகிய சிவபெருமானுக்கு. அதனால்தான் உன் திரு உள்ளத்தில் விருப்பம் கொண்டு எங்களுக்கு அந்த வீர கழல் அணிந்த 2 பாதங்களை நீ காட்டுவாயாக என்று கூறுகின்றார். திருப்பெருந்துறை மகாதேவனாகிய அந்த சிவபெருமான் எவராலும் அறிவதற்கு அருமையானவன், யாராலே அறிய முடியாது அவனை. நாங்கள் உன்னை அறிந்து அனுபவிப்பதற்கு எளிமையாக நீ இங்கே பள்ளி கொண்டிருக்கின்றாய். அந்த பள்ளி கொண்டிருக்கின்ற இறைவா, நீ இப்பொழுது எழுந்தருள்வாயாக என்று மாணிக்க வாசக பெருமான் இறைவனை வாழ்த்தி பள்ளி எழுந்தருளும்படி அழகாக கூறுகின்றார். இப்ப இந்த பாடலுடைய சிறப்பு என்று பார்த்தால், திருப்பெருந்துறை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே நேரத்தில் இயற்கை வளமிக்க ஒரு நாடு. பஞ்சபூதங்களையும் தன்னுள் அடக்கி இருக்கின்ற அந்த சிவபெருமான் ஆனவன் எழுந்தருளி உள்ள கோயிலின் அதிகாலை பொழுது புலருகின்ற அந்த நேரமானது எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது என்பதை அழகாக இந்த பாடலிலே சொல்லிவிட்டார். இறைவன் எத்தகைய எளிமையானவன் என்பதையும் இப்பாடலில் கூறுகின்றார். சிவபெருமான் எப்பவுமே எளிமையானவர் தான். இப்பாடலில் சிறப்பித்து கூறும் பொழுது திருமால், பிரம்மா இவர்கள் ரிஷிகள், முனிவர்கள் யாராலையும் அவரையே அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கடும் பக்தியால் உன்னை அறியாது அவர்கள் போனாலும் நாங்கள் எளிமையானவர்கள், எங்களின் சாதாரண பக்தி, அவங்களாம் கடுமையான பக்தி, ஆனா எங்களுக்கு சாதாரண பக்தி ஆல் உன்னை நெருங்கும் பொழுது சூரியன் உதித்து இருள் விலகி விடுவது போல, சூரியன் வந்தா இருள் விலகி போயிடும், அது போல எங்களுடைய மன இருளானது விலகி அதுல ஞானமாகிய ஒளி ஒன்று வெளிச்சத்தை நீ காட்டுகின்றாய். ஞானம் என்கின்ற வெளிச்சத்தை நீ காட்டுகின்றாய். இருள் பகல் சூரியன் வந்தா இருள் போய் பகல் வந்துடும். அது மாதிரி இறைவனிடம் பக்தி இருக்கும் பொழுது நம் மனதில் இருக்கின்ற இருளானது விலகி அங்கே
ஞானம் என்கின்ற வெளிச்சமானது தோன்றுகிறது என்று அழகாக இந்த பாடலிலே புரிய வைத்து விட்டார். அது மட்டும் இல்லாம அந்த காலை நேரமானது எவ்வளவு ரம்யமானதுன்னு சொல்லும் போது பாருங்க, கோழிகள் கூவின, குயில்கள் கூவின, பறவைகள் ஒலி எழுப்பின. அதே நேரத்தில் அந்த கோயில் வழிபாட்டுல சங்குகள் முழங்குகின்றன. அது மட்டும் இல்லாம அரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா என்று அனைவரும் பக்தியால் ஒலிக்கின்ற குரலானது, பக்தர்கள் பக்தியால் ஒலிக்கின்ற குரலானது எங்கும் கேட்டு வானலாக நிற்கின்ற அளவுக்கு அந்த ஒலிகள் எழுப்புகின்றது. அத்தகைய திருப்பெருந்துறையில் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானே, நீ துயில் எழுந்து வந்து எங்கள் அனைவரையும் காத்து எங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், எங்களை ரட்சிக்க வேண்டும். இறைவா, நீ சீக்கிரமாக துயில் எழுந்து வருவாயாக என்று மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலிலே அழகாக விவரித்து கூறுகின்றார். முக்கியமான கருத்து என்னன்னா, சூரியன் வரும்பொழுது இருளானது மறைந்துவிடும். அதுபோல இறைவனுடைய அருளானது நமக்கு கிடைக்கும் பொழுது மனதில் இருக்கின்ற அழுக்குகள், புற அழுக்குகள் எல்லாம் நீங்கி போய் மனதிற்குள் இறைவனுடைய முழுமையான பக்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரகாசம், வெளிச்சம் நம்ம மனசுல பதியுது அப்படின்னு சொன்னா மன இருள் நீங்கி ஞானமானது பிறக்கின்றது என்பது, இறைவனிடத்தில் பக்தியானது வருகிறது என்பதுதான் அர்த்தம் என்றது அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. நாளைக்கு அடுத்த பாடலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டேபிள் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கெல்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்றேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.